இப்ப என் பிள்ளைங்கலாம் நான் பின்னாடி எப்படி போய் சரி, நான் கேக்குற ஒரே கேள்வி, நீங்க வந்துட்டாக்கா மதுவை மூடிடுவீங்க? 100% 100% மது விலக்கு நாங்க அது கேரண்டி. இங்க இத்தனை பேர் அண்ணன் எல்லாம் இந்த ஊர் தான், குமார் அண்ணன் இந்த ஊர் தான். நாங்க அது எல்லாத்துக்குமே நீங்க என்ன ஊருமா? நான் ஆத்தூர். அங்க நம்ம கடை வச்சிருக்கோம். நீங்க எதனால நம்ம கடை முன்னாடி இருக்கீங்க? டேல்ஸ் கடை, ஒரு நரசிங்கபுரம் புதுவுடைய நம்ம டேல்ஸ் கடை ஒண்ணு இருக்குங்க. அங்க வாங்க, வந்து கேளுங்க. ஏன்னாக்கா 100% மது விலக்குனால எனக்கு பிடிச்ச கொள்கை 1000 கொள்கை அண்ணன் பேசுறோம். மது மட்டும் ஒழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டுல தப்பே நடக்காது. ஏன்னா சுயமனித ஒழுக்கம் வந்துரும். தண்ணி அடிச்சாலும் யோசிப்பான். அப்ப சுயமனித ஒழுக்கம் வந்துரும். அப்ப ஒரு பெண் குழந்தை தீண்டக்கூடாதுன்னு ஒரு கண்டிப்பா இப்ப மெயின் ஒரு பிரச்சனை அது ஒண்ணுதானே. இப்ப இன்னைக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை அதுதான். ரொம்ப கேக்குற நியூஸ் வர ஒவ்வொரு நியூஸும் கேட்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேப்பரை எடுத்தாலும் வலைதளத்தை பார்த்தாலும் பேஸ்புக்கை பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நியூஸ் அதான் படிக்கவே மனசு ரொம்ப வலிக்குது. 12வது படிக்கிற பிள்ளை தூத்துக்குடியில என்ன பாத்ரூம் போற பிள்ளைக்கு என்னக்கா உனக்கு நீ என்ன பண்ண என்ன சொன்னா, நீ போட்ட உடை சரியில்லைன்னா, நீ லிப்ஸ்டிக் போடுறேன்னா, உன்னோட ட்ரெஸ் சரியில்லைன்னா, இப்ப என்ன பண்ண? பாத்ரூம் போற பிள்ளை என்ன பண்ண சொன்னா? பாத்ரூம் போற பிள்ளை என்ன எப்படி போயிருக்கு? மேக்கப் போட்ட பேர் அவன் ஏற்கனவே பாலியல் வன்கொடுமையில ஏற்கனவே ஜெயில்ல அத பாரு. அது முக்கியமான பாயிண்ட். நீ எப்படி நீ அவனை விட்ட? அவனை எதுக்கு நீ வெளிய விடுற? அப்ப எப்படி நீ எவ்வளவு சப்போர்ட்ல வெளிய வந்திருப்பான். ஆயுள் தண்டனை கைதிங்க. அப்ப அவன் ஆயுள் தண்டனை கைதியே இன்னைக்கு வெளியில வந்து திரும்பவும் ஒரு தப்பு செய்யறானா? அப்ப இந்த அரசியல் எந்த அளவுல இருக்கு? பரவாயில்லைங்க. நீங்க வர்க் பண்றீங்களா? இல்லங்க, நாங்க விவசாய கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கோம். சேர்ந்து பேசுங்க. ஆதங்கமா இருக்கு. அதெல்லாம் கேட்கக்குள்ள மனசு ரொம்ப ஒரு விஷயத்தெல்லாம் யோசிக்க ரொம்ப அண்ணன் பேசுறாருக்கா, என் பெண் பிள்ளை தொட்ட நீ செத்தடான்றாரு. எந்த ஒரு தலைவர் பேசுறாரு அந்த மாதிரி? அந்த ஆதங்கம் மனசுல அந்த வலி இருக்கு. அண்ணன் பேசுறாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இதா இருக்கு. அதெல்லாம் பார்க்கக்குள்ள நமக்கு எப்படி சொல்றது? இது வரைக்கும் அரசியல் கட்சிக்கு ஒயின் ஷாப் ஒழிக்கும்னு எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். சொல்ல மாட்டேங்கறானுங்களே. பண்றானுங்க. நாட்டை நடத்துறது அதுதான் நடத்துறாங்க. இலவசன்ற வார்த்தையே வர வேண்டாம். அதுதாங்க மெயின்க்கா. ஏன் குடுக்குறேன்னு கொடுத்து மக்களை டோட்டலா கெடுத்துறாங்க. அது ஏன் முதல்ல வேண்டாம்? முதல்ல நல்ல அரசியலை கொண்டு வாங்க. அதுதான் புரியுது. கண்டிப்பாக்கா நாம் தமிழர் ஆட்சி இது பண்ணும்க்கா. அதுக்கு நாங்க எல்லாருமே சான்றுக்கா. அண்ணன் வந்து முன்னேறிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த முன்னேறது காரணம் என்ன தெரியுங்களா? அண்ணன் தனிச்சு நிக்கிறாரு. ஒரே ஒரு வேட்பாளர் தெரியாதே நம்ம எதனால வந்து கேளுங்க. ஆமா 117 ஆண்கள் 117 பெண்கள் சம உரிமை யாருமே கொடுக்க மாட்டாங்க. பாயிண்ட்ல தான் இருந்தோம். வந்து 4 வருஷம் ஆச்சுங்க. அப்புறம் அதனால ஈர்க்கப்பட்டு நாங்க எல்லா தொகுதியுமே வேட்பாளர் லேடி மட்டும் தான் போட்டுக்கிறாரு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். டெய்லியும் பார்ப்பேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா லேடி மட்டும் போட்டுருக்கிறாருன்றதுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு தானே பிரச்சனையே அதிகமாகிட்டு இருக்கு. அப்ப எடுத்து கேட்கற அளவுக்கு